நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் பேப்பரில் வர உங்களுக்கு பொறுத்துக்கு சம்மந்தப்பட்ட மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து நம்ம 4 கொஸ்டின் பார்க்கலாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. 4வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு தாங்க ஆன்சர் பண்ணுறது நம்ம கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3க்கான நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பொறுத்துக்கு சம்மந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் வந்து கேட்கப்படுற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாங்க. முதல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சிம்பிளான கொஸ்டின் தாங்க. குறிஞ்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு பார்க்கும்போது 4, 3, 1, 2 அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட் ஆன்சர். இது தாங்க கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அடுத்த பொறுத்துக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நுணங்கிய கேள்வியர், பேணாமை, செவிச்செல்வம், அறநல்ல செய்யாமை, திருக்குறள் சம்மந்தப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரண் அல்லாத செயல்களை செய்யாமை, நுட்பமான கேள்வியறிவு உடையவர், பாதுகாக்காமை, கேட்பதால் பெறும் அறிவு. கீழே ஏபிசிடி 4 வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுணங்கிய கேள்வியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2வது இருக்கிற நுட்பமான கேள்வியறிவு உடையவர். பேணாமை அப்படின்னு பார்க்கும்போது 3வது பாதுகாக்காமை. செவிச்செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது 4வது ஆன்சருங்க கேட்பதால் பெறும் அறிவு. அறநல்ல செய்யாமை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சருங்க அரண் அல்லாத செயல்களை செய்யாமை. கரெக்ட் ஆன்சர் பார்க்கும்போது 2, 3, 4, 1 அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாங்க. நாம நீர் வேலி, தோரண வீதியும், அடிசில் வைகள், ஆக்குவது ஏதெனில். கரெக்டான ஆன்சரை தேர்ந்தெடுக்கிற கொடுக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, யசோதர காவியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. கீழே ஏபிசிடி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்க. நாம நீர் வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆப்ஷன் 3, தோரண வீதியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 4, மணிமேகலை, அடிசில் வைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1, சீவக சிந்தாமணி. அடுத்தது ஆக்குவது ஏதெனில் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 2, யசோதர காவியம் தாங்க கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 அப்படின்னு பார்க்கும்போது அதில் கரெக்ட் ஆன்சர் இருக்கிறது சி, ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட் ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பார்த்த அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம கொடுக்கப்படுற ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சருங்க. அதில் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமை இன்பத்தை அடையவும் உலகு முழுவதும் வெல்லவும் நிலையான புகழை பெறவும் விரும்புபவர் செய்ய வேண்டியது எது என புறநானூறு கூறுகிறது. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா படைபலத்தை பெருகச் செய்தல். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நெல் முதலிய தானியங்களை சேர்த்து வைத்தல். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அதிக பொருள் செல்வத்தை சேர்த்து வைத்தல். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா நிலம் குளிர்ந்த இடங்களில் நீர்நிலைகளை பெருகச் செய்தல். இதில் கரெக்ட் ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க.